சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான குட் ஈவ்னிங்ப்பா. 3 மணிக்குப்பா. 3 மணிக்கு காலையில நம்ம வீடியோ போடுறோம். வியாழக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை காலையில இல்ல மதியானம் எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? மொத்தம் 60 மார்க் தான்ப்பா. 6ஆம் வகுப்புக்கான கணித பாடத்திற்கான மிக முக்கியமான வினாக்கள தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்க்க போறோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஏற்கனவே இருக்கு. மறக்காம வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் வந்து பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் 10 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த 5 மார்க் வந்து என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்த 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, பொறுத்துக வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆக மொத்தத்தில ஃபர்ஸ்ட் 20 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், மேட்ச் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில கேட்டிருக்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது. அடுத்தது பகுதி 2ல வந்து என்ன கேட்டிருக்கிறாங்கன்றத நல்லா வந்து பாருங்க. குறிப்பு ஓகேங்களா? ஏதேனும் 10 வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21லிருந்து 35 வரைக்கும் குடுத்துருக்காங்க. 15 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அந்த 15 2 மார்க்ல எதனா நீங்க 10 எழுதுனீங்க அப்படினாலே வந்து போதுமானதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. 21வது வந்து பாருங்க. 3/4 சமமான பின்னங்கள் 4னை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 22வது வந்து பாருங்க. 5 3/7 தகா பின்னமாக மாற்றுக. 23 மதிப்பு காண்க. 24 ஒரு எண்கோட்டை வரைந்து அதன் மீது 6, -5, -1, 4 மற்றும் -7 ஆகிய முழுக்களை குறிக்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 25 எதிரெண் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. -312 அப்புறமா 789. 26வது இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததா வந்து பெட்டியில் ஓகேங்களா? இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். 28வது வந்து பாருங்க. 12 சென்டிமீட்டர் நீளமும் 7 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட செவ்வகத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 29 ஓகே இது சுற்றளவு பரப்பளவு. 30வது அடிப்பக்கம் 18 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 12 சென்டிமீட்டர் அளவுகள் உள்ள ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவை காண்க அப்படின்னு. 31வது விடுபட்ட இடங்களை நிரப்புக. ஓகேங்களா? 2 கேட்டிருக்காங்க. அதுக்கு 2 மார்க்ஸ். அடுத்து 32வது பின்வரும் வடிவங்களின் சுழல் சமச்சீர் வரிசையை கண்டுபிடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே எளிமையான மெத்தட் தான். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. 33வது வந்து பாருங்க. 3 சமச்சீர் கோடுகள் கொண்ட முக்கோணம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. இதுவும் எளிமையானது தான். 34 16 மற்றும் 28 என்ற இரு எண்களின் மீபோகா காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 35 50 51 53 56 60 என்ற அமைப்பில் அடுத்த 3 எண்களை எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை முடிச்சிட்டிங்கன்னா பகுதி இ 36 37 38 39 40 41 42 43 மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டு ஓகேங்களா? 7 வினாக்கள் கொடுக்கப்பட்டு அதில் 5 வினாக்கள் கேட்கப்படுகிறது. 3 மார்க் கொஸ்டின். அதில் சுருக்குக வந்து கேட்டிருக்கிறாங்க. மருது என்ற பால்காரரிடம் 4 பால் புட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த பால் புட்டிகள் ஒவ்வொன்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ இருக்குன்னா 1.25 லிட்டர் பால் இருந்ததுன்னா அவரிடம் இருந்த மொத்த பால் உடைய அளவு என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 38வது ஒரு எண்கோட்டில் 0 மற்றும் -8 ஆகிய எண்களின் முன்னி மற்றும் தொடரியை காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 31வது பின்வரும் முழுக்களை ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 40வது அருகில் உள்ள வடிவத்தின் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க அப்படின்னு. 42வது 5 அடி 8 அடி மற்றும் 10 அடி பக்க அளவுகளுக்கான செங்கோண முக்கோணத்தின் சுற்றளவையும் மற்றும் பரப்பளவையும் காண்க. 42 பின்வரும் வடிவங்களை அவற்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கையை கொண்டு பொருத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 43வது பின்வரும் சுற்று அமைப்பின் ஓகேங்களா? பின்வரும் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க அப்படின்னு. அடுத்தது 5 மார்க் கொஸ்டின். 44வது 2 கேட்டிருக்காங்க.
ஓகேங்களா? அந்த 2ல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அசால்ட்டா வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள அமைப்புக்களை நிரப்புக அப்படின்னு வந்து குடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அது முடிச்சிட்டீங்க அப்படின்னா, அது எழுதிட்டு பின்வரும் எல் வடிவ அட்டையின் சுற்றளவையும் பரப்பளவையும் காண்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இது ஈஸியா எழுதிடலாம். 7 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர், மறுபடியும் 7 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர். இதில எது சுற்றளவு, எது பரப்பளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான்ப்பா. ஓகேங்களா? 6th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் எக்ஸாம் ஃப்ரைடே நல்லா எழுதுறதுக்கு வாழ்த்துக்கள். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க மோஸ்ட்லி. ஓகேங்களா? தேங்க் யூ ஸோ மச்.